கோவிலுக்கு போலாமா? இன்னைக்கு தனியா கோவிலுக்கு போறேன். வாங்க பார்க்கலாம். வீட்லேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி ஸ்பீடா நடந்து கோவிலுக்கு போயிட்டேன். ஏன்னா தனியா போறனால ஸ்பீடா நடந்துட்டேன். கோவில் போயிட்டு விளக்கு வாங்கிட்டு அப்புறம் கோவில் உள்ள போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் விளக்கும் ஏற்றிட்டேன். விளக்கேற்றிட்டு சனீஸ்வர பகவானுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சிவன் பார்த்துட்டு வந்துட்டேன் கடகடன்னு. அதுக்கப்புறம் கோவில் சுற்றி வந்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னைக்கு. அப்புறம் கோவில் சுற்றிட்டே வந்துட்டுருந்தேன் பொறுமையாக. ஒவ்வொரு சாமியும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோவிலில். பார்த்து ரசிச்சுட்டே அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. தனியாக போனாலும் அது ஒரு தனி ஃபீலு. அப்புறம் கோவில் சுற்றி முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் கோவிலில் ஏதோ பாட்டு போட்டி நடந்துச்சு. அப்புறம் சிவனுக்கு பாய் சொல்லி கிட்ட பார்த்து கிளம்பியாச்சு. கோவில் போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்ன திடீர்னு கோவில் விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 9th வீக்லி நான் எப்பவுமே போவேன். இன்றைக்கி லாஸ்ட் வீக்கு விளக்கு போடுறது. ஸோ இதை ஷார்ட்ஸாக எடுத்து போடலான்ட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் வீடியோவும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கோவில் போகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மனசுக்கு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும். அதனால் நீங்களும் கோவில் சோலோவாக போயிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசாக மைக் வாங்கியாச்சு. நிறைய பேர் வாய்ஸ் கேட்கல அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதுக்காகவே நான் மைக் வாங்கிட்டேன். இனிமேல் வாய்ஸ் கிளியராக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.